தேவனுடைய பிள்ளையே, நாம நினைக்கப்படாமல் இருக்கலாம், உடைந்து போன நிலையில் இருக்கலாம், செத்தவனை போல எல்லாரும் நம்மளை மறந்துட்டு நம்ம ஒரு அத்தியாவசியமான நபராக இல்லாமல் போயிடலாம். ஆனால் தேவன் மறக்காதவர். அல்லேலூயா. நம் சூழ்நிலைகள்லாம் அப்படி மாறிடலாம். ஆண்டவர் உடைந்த பாத்திரங்களை எல்லாம் அப்படியே போடாமல் அது ரெடி பண்ணுறாரு. நீங்கள் இந்த கிராஃப்ட் ஒர்க்குன்னு சில வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய டயரு, பழைய பேண்ட்டு, பழைய ப்ரெஷ்ஷு, பழைய டப்பா, பழைய பாட்டில்ஸு, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவன் நியூ கிரியேட் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக ஒன்று ரெடி பண்ணுவானுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்குறது தெரியுமா, அதை விட அது அழகாக இருக்கும். அதை போல தேவன் நாம் உடைந்து போன நிலையில் இருந்தாலும், மறக்கப்பட்டது, தூக்கி வீசப்பட்டது, வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட பாத்திரமா இருந்தாலும், தேவன் நம்மை புது ரூபமாய் புதிய வடிவாய் மாற்றி அழகாக்க நல்லவராக இருக்கிறார். வேற மாதிரி செய்வார். நானே சில பொருள் அப்படி அது உடஞ்சிட்டா சீக்கிரம் சில பொருள் எடுத்து போட மாட்டேன். அதை எடுத்து ஏதாவது ரெடி பண்ணி அதை பார்க்கறதுக்கு அழகாக்குறது தான் எனக்கு வேலை. அதில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அது மாதிரி செய்கிறது. ஒன்று விற்று போச்சா அதை எப்படியா ரெடி பண்ணி அதை நான் வாங்கிடலாம். ஆனால் அதை செய்யணும் ஒரு ஆசை வந்துச்சுன்னா அதை விட மாட்டாது. எப்படியாவது அதை சரி பண்ணி அழகாக்கி அதை எடுத்து வச்சுக்குவேன். அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி தானே, அந்த எண்ணெய் அப்படி தானே அவர் மாற்றி வச்சுருக்காரு. அல்லேலூயா. எங்ககிட்ட ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டார், எங்கள் பாஸ்டர்கிட்ட எங்கிட்ட ஏமாற்றி ஒரு ட்ரிபிள் கேங்கை விற்றுட்டார். அது பார்த்தா கொட்டுது, பலன்னு கொட்டுது. அது அவர் கொடுத்துட்டு, அதுவும் நல்ல வேலை வச்சு விற்றுட்டார். சீப்பாக கொடுத்துருக்கலாம். அது ஆக்சுவலி அது காசே வாங்கி கொடுக்கூடாது முறையாக பார்த்தோன்னா. நான் எடுத்துன்னு பார்த்தா நாங்கள் நினச்சோம், அது பார்த்தோம் நல்லா இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். வந்து பார்த்தா அது தட்டினா உள்ள ஒரே செல் அரிச்சு போய் கொட்டுது. அப்படியே என்ன பண்ணுறது, எல்லாம் கொட்டி நல்லா கம்பியெல்லாம் போட்டு குத்தி எல்லாத்தையும் வெளியே எடுத்து நல்லா மெட்டல் பேஸ்ட்டு போட்டு நல்லா உள்ள தள்ளி நல்லா பூசி அப்புறம் அதை நல்லா தேய்ச்சி அப்புறம் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு கார் ஷெட் ஒன்று இருக்குது, அவர்கிட்ட கொடுத்து என்ன ஒரு நல்ல கலர் அடிச்சுக்கணும். என்ன கலர், மெரூன் கடிட்டு. அந்த இப்போ ஏதோ என்ன மகா கனியா, அது என்ன கனின்னு தெரில, அன்றைக்கி வந்து பர்கண்டின்னு சொல்லுவாங்க. அந்த கலர் அடி சொன்னேன். அடிச்சுட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டெல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தோம். நான் பார்த்துட்டே இருந்தேன், இதோடு இருந்தால் அது எல்லோரும் போல் தான் இருக்கும். வா ஸ்டிக்கர் ஸ்டிஃபர் அந்த சின்னதாக நைட் மெலிஸாக இருக்கும். அந்த 3 ரவுண்டு அடிக்க சொன்னேன். 3 ரவுண்டு ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணி அடித்த உடனே அது புதுசோட சூப்பராகிடுச்சு. புதுசு கூட அந்த டிசைனில் இல்லை, பார்த்த உடனே அதை அடித்து ரெடி பண்ணி எல்லாத்திரலாம் மாற்றி பக்காவாக செட் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் வர நாங்கள் வாட்சின்னு இருக்கோம். அவர் மறைச்சி பார்த்துனே இருக்கார். நம்ம இது எப்போ வரீங்கன்னாரு, நீங்கள் கொடுத்ததாங்க. அவர் மூஞ்சே மாறிடுச்சு. அதுவா இது அப்படின்றார். அல்லேலூயா. அது பிரயோஜனமாக அவங்க தூக்கி உரம் போட்டு வச்சுருந்தார். அதை பிரயோஜனமாக போனதை அதை நானே ரெடியாக்கி அழகாக்கணும்னு ஆசைப்பட்டா, உடைஞ்சு போயிருக்கிற மறக்கப்பட்டிருக்கிற உன்னை அவரை தேடி நீ வந்திருக்கும் போது உன்னை மாற்றி வாழ வைக்க அவர் ஆசைப்பட மாட்டாரா? உன்னை புதிதாக்க விரும்ப மாட்டாரா? உன்னை அழகாக்க விரும்ப மாட்டாரா? உன்னை பிரயோஜனப்படுத்த விரும்ப மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அவர் மறக்கிறதுக்கு அநீதியான தேவன் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் தான்.